அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என அனைத்தும் சங்கமித்த இந்த இடத்தில் நான் இடம்பெற்றிருப்பது எனக்கு பெருமையே. இந்த வாய்ப்பளித்த எமது நிறுவனத்திற்கும், தங்கராஜ் ஐயா அவர்களுக்கும், சூர்யா அக்கா அவர்களுக்கும், மலர் குழுமத்திற்கும், இங்கிருக்கும் பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், என் வண்ணத்து பூச்சிகளான குழந்தைகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னைய பற்றின இன்ட்ரோ சப்ஜெக்ட் வைஸ் சொல்லிட்டாங்க, ஒர்க் வைஸ் சொல்லிட்டாங்க. முக்கியமான இன்ட்ரோ சொல்ல, நானும் உங்களில் மாதிரி ஒரு 2 குட்டி தேவதைகளோட பெற்றோர் தான். ஸோ நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் என்னெல்லாம் அனுபவிச்சுட்ருக்கீங்களோ அதை நானும் அனுபவிச்சுட்ருக்கேன். ஸோ அதை எப்படி இன்னும் கொஞ்சம் எளிமையாக நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அந்த பேரண்டிங் டாபிக் பற்றி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். பேரண்டிங் என்ன அவ்வளோ கஷ்டமா? இத்தனை காலத்தில் நம்ம எல்லாத்தையும் வளர்த்தாங்க, செஞ்சாங்க. இப்போ ஏன் அவ்வளோ பெரிய டாபிக் ஆகுது அப்படின்னா, இந்த எல்லா ஸ்கூல்லையும் ஒரு பேட்ச் சிக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த பேட்ச் வந்தால் மட்டும் சிலபஸ் மாறும், அந்த பேட்ச் வந்தால் மட்டும் புதுசாக வருன்ற மாதிரி இந்த 80s 90s கிட்ஸுக்கு வந்த சோதனையே இதுதான் பாருங்கள். நம்ம காலத்தில் தான் எல்லா இன்ட்ரடக்ஷனுமே வருது. குழந்தைங்கள்லேருந்து பெரிய வர வரைக்கும் நம்ம எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே தாண்டி வர மாதிரி தான் இருக்குது. நம்ம இப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம வளர்க்குறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற மொபைல் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நிறையா டெக்னாலஜி வந்தனால நம்மளால் அவங்கள ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியல. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதுவும் நம்மளால் முடியலை. ஏன்னா நம்ம திட்டு வாங்கிட்டோம், அடி வாங்கிட்டோம். நம்ம பிள்ளைங்களை நம்ம அந்த மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் நம்மளால் முடியலை. ஸோ இதுதான் நம்ம காலகட்டத்துக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க பிரச்சனைகள். அதுக்கு ஒரு சின்ன எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். எல்லாருக்கும் வானவில் பிடிக்கும் தானே? குட்டீஸ், வானவில்ல எத்தனை கலர்ஸ் இருக்கும்? என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? அதை ஷார்ட் ஃபார்மா விப்ஜிஆர். வெரி குட். இனிமேல் பேரண்ட்ஸ்க்கெலாம் விப்ஜிஆர் பார்த்தாலே கண்டிப்பாக நான் சொல்கிற திங்ஸ் ஞாபகம் வரும் நம்புகிறேன். ஸோ இப்போ நான் ஒரு கலருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், அது ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. விப்ஜிஆரில் வைலட் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ வைலட் அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு ஒரு பர்பிள் க்ரௌன் ஞாபகம் வரணும். நீங்கள் எல்லாம் பிள்ளைங்கக்கிட்ட இந்த 7 வண்ணங்களும் காட்டணும். நம்மளோட வண்ணம், நம்மளோட மனம், அவங்களோட வளம். இதுதான் இந்த மைய கருத்து. என்னென்ன வண்ணங்களுக்கு நம்ம எந்த மாதிரி குணங்களையும் மனங்களையும் பிள்ளைங்கிட்ட காட்டுறோம், அது அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரி வளத்தை தரும் அப்படின்றது தான் இதோட மையப்புள்ளி. இப்போ வைலட் நினச்சிட்டாலே நீங்கள் எல்லாருமே ராஜா ராணின்னு நம்ம நினச்சிக்கணும். அப்போ நம்ம எப்படி இப்போ பிள்ளைங்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னா, ராஜமாதா சொன்ன மாதிரி தான் பாகுபலி படுத்துறது, கட்டளையே என் சாசனம். அப்படி தான் நம்ம பிள்ளைங்கிட்ட நடந்துக்கணும். எப்போ நடந்துக்கணும்? எல்லா நேரத்துலையும் நடந்துக்கிட்டோம்னா பிள்ளைங்க நம்மளை மதிப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு புது விஷயங்கள் இல்லை ஏதோ ஒன்று அவங்க இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு, கண்டிப்பாக அவங்க அப்படி தான் பண்ணணுன்ற ஒரு விஷயங்களில் நம்ம அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட ஒரு ராஜாவாக தான் இருக்கணும். அப்போ வைலட் கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தான் ராஜா. அவங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இப்படி தான் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவை அவங்களுக்கு கொடுக்குற நேரத்தில், ஏன்னா நீங்களே டவுட்டாக சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போமா உனக்கு என்ன தெரியுது, நீ என்கிட்ட சொல்ல வந்துட்ட அப்படின்னு நம்மளாம் சொல்லுவாங்க. நமக்கு தெரியுதோ தெரியலையோ நம்ம தான் அதுக்கு ராஜா. நம்ம என்ன விஷயம் சொல்கிறோமோ அதை அவங்க மனசில் பதிய வைக்கணும். அடுத்தது இண்டிகோ கலர், கரும் நீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எதை ஞாபகம் வச்சுக்கலான்னா, நம்ம நைட்டு ஸ்கை, இரவு நேர வானம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நிலா வெளிச்சத்தில். எல்லோரும் நிலா சோறு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க குட்டீஸ்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? நிலா சோறு சாப்பிட்ருக்கீங்களா? ஒரு பையன் மட்டும் தலையாட்டான். சரி பரவாயில்ல, சாப்பிட்ருந்தேன்னா அதிசயம்தான். ஏன்னா இப்போ யாரும் நம்ம நிலா சோறு காட்டுறதில்ல, ஊட்டுறதும் இல்லை. அதனால் அந்த இயற்கையோட நம்ம ஒரு நைட் நேரம் இரவில் நம்ம படுக்கிறோம். அதை படுக்கிறப்ப அந்த இரவு வெளிச்சத்தில் நம்ம மனசு எப்படி ஒரு சாந்தமாக இருக்கும். யார்கிட்டையாவது மனம் விட்டு பேசணுன்னா அந்த நேரத்தில் பேசணும்னு தோணும். அதே மாதிரி குழந்தைகள் இயல்பு நிலையிலிருந்து மாறுறாங்க. அது சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த இயல்பு நிலையிலிருந்து அவங்க மாறுறப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, உன் மனசில் என்ன இருக்குது, நீ இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கே, பரவாயில்ல, என்ன காரணத்தினால நீ சந்தோஷமாக இருக்க, ரொம்ப டிப்ரெஸ்ஸாக தெரியறியே என்ன
அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக மாறி அவங்க மனசுக்குள்ளே இருக்க எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து கேட்டுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஓகே நம்ம எதுனாலும் நம்ம அம்மா அப்பாட்ட போய் நம்ம சொல்லலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அடுத்த கலர் என்னது கிட்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். வயலட் சொல்லிட்டேன், இண்டிகோ சொல்லிட்டேன், அடுத்து விப்ஜிஆரில் என்னது ப்ளூ. ஓகேயா? ஸோ ப்ளூனாலே ஒரு ஷீஷோர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கடற்கரை ஓரமாக நம்ம எதுக்கு பண்ண போவோம், நம்ம என்ன பண்ண போவோம், ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போவோம். இப்போ குழந்தைகளும் நம்மக்கிட்ட அந்த ரிலாக்ஸேஷனை வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. சில நேரம் அவங்க வந்து சில நேரம் ஒரு ஆசைகள் நம்மக்கிட்ட வெளிப்படுத்தலாம். எல்லா நேரமும் அவங்க கேட்குற எல்லாத்தையும் நம்மளால் செஞ்சு தர முடியாது, செஞ்சு தரவும் கூடாது. அப்போ அந்த ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். அம்மா நான் எனக்கு நைட் டிவி பார்க்குறேன், இல்லை எனக்கு பிடிச்சதை செஞ்சு கொடு. சின்ன சின்ன ஆசைகள் தான். அந்த சின்ன சின்ன ஆசைகள் நம்மளால் நிறைவேற்ற முடியும், நம்மளால் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நம்ம நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை செஞ்சு தரணும். அதுக்கு தான் என்னென்னா அவங்களுக்கான ஒரு இடைவெளி, அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை. இப்போ நம்ம அதை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ஒரு 10 ஆசை அவங்க சொல்கிறாங்க, 5 ஆசை நம்மளால் முடிஞ்சிச்சு, நம்ம நிறைவேற்றிட்டோம், மிச்சம் 5 முடியலை அப்படின்னா அதை பிள்ளைங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டோம்ல, அம்மா செஞ்சாங்கல்ல, அப்பா செஞ்சாங்கல்ல, இதை ஏன் செய்யலை, அப்போனா அவங்க கண்டிப்பாக முடிகிறப்ப நமக்கு செஞ்சு தருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் பதிவாகும். இதே நீங்கள் எதையுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நீ வாட்டி கேளு என்னால் எதை செய்ய முடியாது, நம்மளால் செய்ய முடிஞ்சும் முடியலைன்னு நம்ம தகர்த்துறப்ப இவங்ககிட்ட என்ன கேட்டாலும் வேஸ்ட்டு, இவங்ககிட்ட போய் நம்ம என்ன கேட்கணும், நம்மளால் முடிஞ்சதை செய்வோன்ற அவங்களோட ஆட்டிடியூட் வந்து நமக்கு மாறும். அதே மாதிரி அடுத்தது ஜி ஃபார் க்ரோத், வளர்ச்சி. இப்போ க்ரீன் லைட் என்ன அப்படின்னா, நம்மளோட கைடன்ஸ் வந்து எப்பயுமே பிள்ளைங்களுக்கு வந்து இருக்கணும். வளர்ச்சின்னொன்னே எனக்கு ஒரு மரத்தோட கதை ஞாபகம் வருது. ஒரு 3 பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்றா போய் ஒரே நர்சரியில் ஒரு 3 மரச்செடி வாங்கிட்டு வந்து வைக்கிறப்ப ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, தண்ணி வந்து தேவைப்படுறப்ப விடுறாரு, உரம் ஒரு 15 நாள் 20 நாளைக்கு ஒரு தடவை வைக்கிறாரு, அப்படியே விட்டுறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, நான் தான் உனக்கு வேமாவலை இந்தா உனக்கு தண்ணி டெய்லி ஊற்றுறேன், காலையில் 1 மணி நேரம் சாயங்காலம் 1 மணி நேரம் இப்படி ஊற்றிட்டு உரமா நீ இன்னும் சீக்கிரமாக வளருன்னு சொல்லி உரத்தை போட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கார். 3ஆவது என்ன பண்ணுறாரு, நான் வந்து வச்சுட்டேன், நீ வந்தாவா வராட்டி போன்னு அந்த செடியை பற்றி கண்டுக்கவே இல்லை. 1 வருஷம் ஆகுது, செடி நல்ல ஒரு வளர்ச்சி, அதில் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. 2வது செடி அப்படியே உயிரோட பத்திரமா இருக்குது, அது சாகவும் இல்லை வளரவும் இல்லை. 3வது செடி இருந்த தடமே தெரியாமல் போச்சு. அப்போ நம்ம பிள்ளைங்கிட்ட எப்போ எது தேவையோ அப்போ மட்டும் நம்ம அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் நுழைந்தால் மட்டும் போதும். சும்மா நான் உனக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு ரொம்ப அவங்கள பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வளர்ச்சி அப்படியே தான் இருக்கும். அவங்க கீழேயும் போக மாட்டாங்க, மேலேயும் போக மாட்டாங்க. இதே சுத்தமாக கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அவங்க ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு எதுவுமே கடைசி வரைக்கும் தெரியாமல் போயிடும். அது அவங்க இருக்கிற தடம் தெரியாமல் போயிடுவாங்க. இதுதான் வந்து அந்த க்ரோத்தோட பிரின்சிபல். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ பார்த்தீங்கன்னா சன்லைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரிய வெளிச்சம் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது. இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் ப்ரைஸ் வாங்கினாங்க, ஷீல்டு வாங்கினாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணோம், கைத்தட்டணும். ஸோ நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணோம். அதே மாதிரி உங்கள் சின்ன பிள்ளைங்க சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பெருசாக சாதிச்சாதான் அவங்கள பாராட்டணும்னு கிடையாது. வீட்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நேற்று வரைக்கும் ஹெல்ப் பண்ணாத உங்கள் குழந்தை இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா தேங்க்யூடா சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க செய்கிற விஷயங்கள் நல்லது எது கெட்டது எதுன்னு நம்ம அவங்கக்கிட்ட ஒரு நன்றி சொல்லி நீ இது கரெக்டாக பண்ணுற அப்படின்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு அது வந்து மனசில் பதியும். அதே மாதிரி ஹெல்த்தி கம்பேரிசன் பண்ணலாம். இப்போ ஒரு காம்படிஷன் போகிறாங்க, ஒரு 3rd ப்ரைஸ் வந்துட்டாங்க, அப்போ அந்த பையன்கிட்ட சொல்லலாம், ஓகேடா நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, ஓகேம்மா நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, பட் 3rd வந்திருக்கியே, அப்போ நீ என்ன பண்ணலாம், ஒரு ஃபஸ்ட்டு படிக்கிற பையன்ட்ட அவங்க என்ன பண்ணாங்க நீ அப்சர்வ் பண்ணிக்கோ, அதில் இருக்க நல்ல விஷயங்கள் நீ எடுத்து உனக்கு அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஹெல்த்தி கம்பேரிசன். நீ என்ன 3rd ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்க, நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை பார், அவன்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். அதே வார்த்தை இப்படி போட்டோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு படிக்கிற பையனோ பொண்ணோ ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவ்வளோதான், அன்னைக்கோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு. அதனால் நம்ம வந்து அவங்க நல்லா இது பண்ணுறப்ப தட்டி கொடுத்து ஒரு ஹெல்த்தி கம்பேரிசன் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு சூரிய ஒளி மாதிரி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும். அடுத்தது ஆரஞ்சு நிறம் அப்படின்றது சூரிய உதயம் ஆகிறப்போ ஒரு மாதிரி மைல்டு ஆரஞ்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த மைல்டு ஆரஞ்சு வந்து எப்படி நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு இதம் தரும் இல்லைங்களா, அதே மாதிரி குழந்தைகள் வந்து மனதளவுலேயோ உடல் அளவுலேயோ ஒடுங்கி போயிருக்காங்க, அவங்களால முடியலை, எதுவுமே பண்ண முடியலை அப்படின்றப்ப நம்ம அவங்களுக்கு ஒரு அரவணைப்பை தரணும். அப்போ தான் தரணும். குழந்தைகளால் அவங்களால இயல்பு நிலைக்கு அவங்களால மனதளவுலேயோ உடல் அளவுலேயோ மாற முடியலை அப்படின்றப்ப நம்ம கொடுக்குற அரவணைப்பு வந்து ரொம்பவே முக்கியமானது. இப்போயும் எத்தனை வயசானாலும் எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு யார் ஞாபகம் வருவாங்க? அம்மா தான். கரெக்டுங்களா? ஏன்? சின்ன வயசில் அவங்க கொடுத்த அன்பும் அரவணைப்பும் இத்தனை வயசாகி நம்ம போய் யார்கிட்ட தேடினாலுமே கிடைக்காது. அதனால் அந்த அன்பு அரவணைப்பு குழந்தைகளுக்கு அந்த நேரத்தில் அந்த இடத்துல தேவை. அதை நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். கடைசியாக இருக்கிறது ரெட் லைட்னால் என்ன சொல்லுவோம்? டேஞ்சர். ஸ்டாப் சேஸ் தி ரெட் லைட் சிக்னலில். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க எப்பெல்லாம் தப்பு பண்ணுதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் சொல்லி ஆகணும். ஐயோ நம்ம திட்டினா அவன் கஷ்டப்படுவானோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் ஸ்டாப் சொல்லலைன்னா வேறு யார் சொல்லுவான்? இத்தனை லைட்டையும் கொடுத்துட்டு கடைசி இந்த லைட்டையும் கொடுக்குறப்ப அவன் யோசிப்பான், இந்த பண்ணோம் அம்மா பாராட்டினாங்க, இப்போ பண்ணோம் அம்மா வந்து கட்டி பிடிச்சாங்க, இப்போ மட்டும் ஏன் நம்மளை திட்டுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். சின்னதாக ஒரு ஸ்கூலில் ஏதோ யாரோ வேணும்னே ஒரு புக்கோ பென்சிலோ எடுத்துகிட்டு வராங்கன்னா போய் நாளைக்கு கொடுத்துருடா அப்படி சொல்லக்கூடாது. எதுக்கு நீ முதல்ல எடுத்துகிட்டு வந்தானே அந்த இடத்துல அவனை சத்தம் போட்டு கோவப்படுத்தி நம்ம அந்த பிள்ளைங்களை கண்டிப்பாக கண்டிக்கணும். அதுதான் ஸ்டாப் சேஸ் தி ரெட் லைட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த 7 வண்ணங்களும் வாழ்க்கையிலும் நிறைந்திருந்தால் மட்டும்தான் வானில் எப்படி வானவில் தெரிகிறதோ நம் பிள்ளைகளின் வாழ்விலும் வானவில் தெரியும். அதை முதல்ல நம்ம பெற்றவங்க வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். இப்போ இருக்க குட்டீஸும் சாதாரணமாக இல்லை. நமக்கு 20 வயசில் புரிஞ்ச விஷயங்கள்லாம் அவங்களுக்கு 2 வயசுல ஈஸியாக புரியுது. சத்தியமாக முடியலை. ஏன்னா இப்போ நான் வேலைக்கு போகிறேன், 2 வயசு, சரிம்மா நீ ஆஃபீஸ்க்கு போகணுமா, சரி போயிட்டு வா, இப்போயும் கிளம்புறப்ப ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் நீ போயிட்டு வா. அந்த பக்குவம் நிஜமாகவே வந்து நமக்கு இந்த வயசு ஆனாலும் கிடையாது. அதனால் அது வரமாகவும் எடுத்துக்கலாம், சில நேரம் நமக்கு அது ரொம்ப பிரச்சனையாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த மேடையில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எங்கள் அம்மாவும் ஒரு காரணம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பெருசாக காம்படிஷன்ஸ்லாம் கலந்துக்கிட்டது கிடையாது. காலேஜில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வெளியில் போய் காம்படிஷன் அட்டன் பண்ணுறேன். அப்போ வந்து ப்ரைஸ் வாங்கலை, பார்ட்டிசிபேஷன் தான். வீட்டுக்கு போகிறேன், அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரிம்மா ஆயிடுச்சு அப்படின்னா. உங்கள் கிளாஸில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 30 பேர் இருந்தாங்கம்மா. எத்தனை பேர் காம்படிஷனுக்கு போனீங்க? 3 பேர் போனோம்மா அப்படின்னு. அதுவே முதல்ல நீ பண்ண வெற்றி தான். நீ என்ன ரொம்ப எக்ஸ்போர்ட்டோ, வாட்டி போனோடனே உனக்கு ப்ரைஸ் கிடச்சிருமோ? ட்ரை பண்ணு. எப்பயுமே பார்ட்டிசிபேஷனை விட ப்ரைஸ் ஒன்றும் பெருசு கிடையாது. அத்தனை பேருக்கு மத்தி நீ விட்டுட்டு நீ போய் ஒரு இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுற பார்த்தியா, அதுதான் பெருசு. அந்த வார்த்தை இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக் த டோர் ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கதவை தட்டுறப்ப நம்ம திறந்துடணும், நம்ம அதை யூஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டோன்னா மறுபடியும் எந்த பாரும் வராது. அதனால் பெற்றவங்க வந்து பிள்ளைங்கிட்ட அவங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண தோணுதோ அதை நம்ம விட்டுறணும். நமக்கு பிடிச்சதை அவங்கள்ட்ட நம்ம போய் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களுக்கு உரிய டைம் கொடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும். இதுதான் நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், வீட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிராட்டிடியூட் பாக்ஸ் ஒன்றும் இல்லை, சின்னதாக ஏதாவது ஒரு டப்பா எடுத்து வச்சுட்டு குட்டீஸ்க்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள். டெய்லி யாருக்கு வீட்டில் தேங்க்யூ சொல்லணுமா, இல்லை சாரி சொல்லணுமா, இல்லை நீ இந்த இடத்துல என்னை கோவப்படுத்திட்ட, இந்த இடத்துல என்னை கஷ்டப்படுத்திட்ட. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க முடியாது. சில நேரம் ஐயோ நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களே நம்ம தேங்க்ஸ் சொல்ல. வீட்டுக்குள்ளே தேங்க்ஸ் சாரியெல்லாம் அவசியமானு கேட்டால் அவசியம்தான். வீட்டுக்குள்ளே கற்றுக்காததை வேறு எங்கே போய் வெளியே கற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? நம்ம வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லு. இப்போ என் பாப்பாவுக்கு 2-3 வயசு பாப்பா, நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்ல எனக்கு வெல்கம் சொல்லு திருப்பி அப்படின்னு நம்மகிட்டே கேட்டு வாங்குறான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, நம்ம இங்கே விதைச்சிட்டோம்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு நம்மளே மறந்தாலும் நம்மளை விட மாட்டாங்க. பட் நமக்கு அந்த ஒரு 5 வருஷம் நமக்கு குரூஷியல் தான். நமக்கு வராத பழக்கங்களையும் அவங்களுக்கு வர வச்சிட்டோன்னா அதை விட சக்ஸஸ் வேறு எதுவுமே பெருசு கிடையாது. எல்லாருமே 48 நாள் மண்டலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எந்த ஒரு பழக்கமும் 48 நாள் தொடர்ந்தால் அது அவர்கள் குணமாக மாறிடும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு 48 டேஸ் நம்மளால் கிட்ஸுக்காக கஷ்டப்பட முடியாதா? ஒரு புக் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு கேம் விளையாட வைக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்ய வைக்கணும்னு நினைக்கிறோன்னா ஒரு 48 நாள் அவங்கள இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு செய்ய வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி எப்படி நல்ல பழக்கங்கள் 48 நாள் ஒட்டுமோ கெட்ட பழக்கமும் அப்படி தான்.
அம்மா வா விளாட்லாம்ப்பா, வா விளாட்லாம். இல்லை இல்லை எனக்கு டைம் ஆகுது, நீ ஃபோனை பாரு அப்படின்னு டெய்லி அதே பதில் சொன்னீங்கன்னா 49 நாள் உங்ககிட்ட கேட்க மாட்டான், அவன் ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவான். அதனால் நல்லதோ கெட்டதோ எது ஒன்று அவர்களுக்கு தொடர்ச்சியாக திணிக்கப்படுகிறதோ அதுதான் அவங்களுக்கு மைண்டில் வந்து பதியும். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் நல்லதை வந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லார்கிட்டையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அது குழந்தைகளுக்கு தெரியாது. அப்போ இது இப்படி பண்ணிட்டா அப்படின்னா, இப்படி பண்ணிட்டா நான் அவன் கூட பேச மாட்டேன். இப்போ இருக்க கிட்ஸ்லாம் பயங்கரமாக கோவம் வந்துடுது. நான் வந்து என் கிளாஸில் அவன் வந்து என்கிட்ட பேசவே இல்லை, என் ஃப்ரெண்டு அவன் என்கிட்ட பேச விடல, அதனால நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். அப்போ தான் நம்ம என்ன சொல்லித்தரணும்னா, ஓகே நீ வந்து நல்லது எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கோ, அவங்க பேசுகிறா நீ போய் பேசு அப்படின்னு ஒரு இல்லை அவன் அவன்கிட்ட பேசுகிறா நீ ஒன்றும் அவன்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு ஒரு தப்பான உதாரணம் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. இது வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது மரியாதை. இந்த வயசு காலகட்டத்தில் எல்லாத்தையும் மதிக்க கற்றுக் கொடுக்கணும். அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் வயசில் மித்தவங்க எங்கே இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தம் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது எல்லாமே வந்து நம்மளோட கடமை. ஏன்னா நமக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இது இத்தனையும் வந்து பிள்ளைங்களுக்கு ஏற்றுறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயங்கள் கிடையாது. அதனால் இது எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு கொண்டு வரணும். இறுதியாக அந்த விப்ஜிஆருக்கு நம்ம இது வரைக்கும் வைலட் இண்டிகோன்னு கலர் சொல்லியிருப்போம். இனிமேல் உங்களுக்கு வி ஃபார் வேல்யூ, குழந்தைகளை மதியுங்கள், மதிப்பை கற்றுக்கொள்ளுங்கள். ஐ ஃபார் இன்வால்வ், அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக இன்வால்வ் ஆக வேண்டும். பி ஃபார் ப்ரீத், அவங்களுக்கும் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் தேவைப்படும், ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படும், அதை வந்து நம்ம கொடுக்கணும். ஜி ஃபார் க்ரோத், அவங்க வளர்ச்சியில் நம்ம எப்பயுமே இருக்கணும். ஒய் ஃபார் ஈல்ட் ஃபார் ப்ரைஸ், அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இப்போ பாராட்டணும். ஹெல்த்தி கம்பேரிசன் வந்து இருக்கணும். ஓ ஃபார் ஆஃபர், ஆஃபர்னால் நம்மளோட அரவணைப்பை அன்பை அவங்களுக்கு தேவைப்படுறப்ப கொடுக்கணும். ஆர் ஃபார் ரியாக்ட், கோவம் வரப்போ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட காட்டணும். இந்த எல்லா கலருமே டெய்லி கையில் டார்ச் பிடிச்சிட்டு நம்மளால் சுற்ற முடியாது. டெய்லி க்ரீன் லைட் வச்சுவே சுற்றுவோம். எந்த கலர் எப்போ தேவைப்படுதோ அந்த கலர் நேரத்தில் நம்ம காட்டணும். பிகாஸ் சில்ட்ரன்ஸ் மைண்ட் இஸ் நாட் அ கண்டெய்னர் டு பி ஃபில்ட் இன். அவங்க மண்டை வந்து சும்மா ஒரு டிஃபன் பாக்ஸ் கிடையாது எல்லாத்தையும் போட்டு அடைக்கிறதுக்கு. இட் இஸ் அ லேம்ப் தட் டு பி இக்னைட்டட். அதாவது அவங்க வந்து என்ன இருக்குது, திரி இருக்குது, ஜஸ்ட்டு நம்ம ஒரு இக்னிஷன் மட்டும் கொடுத்தா போதும். எந்த நேரத்தில் எந்த லைட்டை கொடுத்து அவங்கள எரிய வைக்கிறோம் அப்படின்றதான் நம்ம கையில் தான் இருக்குது. ஒன்ஸ் எல்லா லைட்டையும் கொடுத்து எரிய வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி விட சூப்பர் வானவில்லாம் நம்ம குழந்தைங்க பிரைட்ஃபுல்லாக வானத்தில் பறக்கிறப்ப, வானத்தில் தெரிகிறப்ப அதை விட சந்தோஷம் பெற்றவங்களுக்கு வேறு என்ன இருக்கும்? இறுதியாக ஒரு பாட்டு. வானவில்லை வானவில்லை வந்ததென்ன இப்போது, அள்ளி வந்த வண்ணங்களை எங்கள் மீது நீ தூவு, சின்ன பறவைகள் வண்ணம் பறக்குதே, கொட்டு சிறகினை அள்ளி தெரிக்குதே, இங்கு தாய் தந்தனை வந்து இப்பாடு ஆராரோ என்று நமது தென்றல் காற்றான பாசத்தை அவர்கள் மீது வீசி, பல வண்ணங்களை அவர்கள் மீது பூசி, பட்டாம்பூச்சியாய் வண்ணத்து பூச்சியாய் வானவில்லாய் அவர்கள் வானில் பறந்து விரிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களுக்கு வழிகாட்டுவோம் என்று உங்களுடன் சேர்ந்த நானும் உறுதிமொழி ஏற்கிறேன். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.